அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 விஷயத்திற்கு நாம் வாழ்க்கை முழுவதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆரம்பம் நம்மளுடையதாக இருக்கலாம், ஆனால் முடிவு இயற்கையினுடைய கையிலும் இறைவனுடைய கையிலும் இருக்கப் போகிறது. அதுதான் நிஜம். அந்த முக்கியமான 3 விஷயம், முதல்ல நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் கிடைப்பதற்கு முயற்சித்தே இருப்போம். அதே போல் தான் சொத்துக்கள், சொந்த வீடு அமைகிறது, சொத்துக்களை உருவாக்கணும்னு நினைக்கிற விஷயத்தில் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் பணம், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்குண்டான வேலை தொழில், அந்த வேலை தொழிலில் நிரந்தரம், நிம்மதி, நிலையான வருமானம், இதையும் எதிர்பார்த்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த 3 விஷயத்திலும் மிக முக்கியமான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனுடைய மாற்றங்கள், திருப்பங்கள் மற்றும் அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான பதிவாக இது இருக்க போது. பதிவை ஃபுல்லாக பிறகு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி மற்றும் 2025 வருடத்தின் புத்தாண்டு பலன் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 12 ராசியில் முதல் ராசியாக வரக்கூடியது மேசராசி. 27 நட்சத்திரத்தில் இரண்டாவதாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிரவான் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பொழுதுமே கடகத்தில் நீசம் அடைந்து விடுவார். அதான் மேஷத்திற்கு அது 4ஆம் வீடு. சுக்கிரன் உங்களுடைய மேஷத்திற்கு 6ஆம் வீடான கன்னியில் நீசமடைந்து விடுவார். சரிங்களா? ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வர்றது அப்படின்னா, உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் முதல்ல கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். காலி மனையாக இடமனை வாங்குவது அல்லது இந்த காலி மனையாக ரொம்ப நாளாக நீங்கள் போட்டு வைக்கிறது, அது உங்களுக்கு பெரிய அளவு பலன் கொடுக்காது. ஸோ சொத்து பிரச்சனை, இடப்பிரச்சனை என்பது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் கடனோ மிகப்பெரிய அளவு அதில் எதிரிகளோ ஃபைட்டோ ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஏன்னா 4ஆம் வீடான கடகத்தில் அவர் நீசமடைகிறார் இந்த செவ்வாய் பகவான். ஸோ அதனால் இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்போதுமே ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டியது, இடம் மனை வாங்கினால் அதில் உடனே வீடு கட்டணும். அப்படி இல்லைன்னா அதில் பெரிதளவு கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். வீட்டின் பேரில் கடன் வாங்கலாம், ஆனால் காலி மனை, விவசாய நிலையில் கடன் வாங்கினீங்கன்னா அது முடிகிறது கஷ்டம். அதேபோல் காலி மனையின் பேரில் சொத்து தகராறு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரி, இதெல்லாம் தாண்டி எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும், சொத்துக்கள் அமையணும், சொத்துக்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரணும், பாகப்பிரிவினை ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம், கண்டிப்பாக மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கால பைரவனுடைய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது சொத்துக்கள் தகராறு, சொத்துக்கள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வழிபாடுகளை தவறாக நீங்கள் பண்ணிக்கங்க. இதற்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கையை குறிப்பது 7ஆம் வீடு துலாம், அதற்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் தான் அதிபதி. ரிஷப ராசி என்பது உங்களுக்கு 2ஆம் வீடாக வரும். 7ஆம் வீடு என்பது வாழ்க்கை துணை குறிப்பது போல் 2ஆம் வீடு என்பது குடும்பத்தையும் உங்களுக்கு குறிக்கும். சரிங்களா? 2க்குமே அதிபதி சுக்கிரனை தான் வர்றார். அவர் உங்களுடைய நட்சத்திராதிபதியாக இருக்கிறார். ஸோ அதனால் காதல் விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாகலாம், காதல் எதிரிகள் உருவாகலாம், வீட்டில் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் பிரச்சனை உருவாகும். உங்களுடைய காதலாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களுடைய காதலாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம். காதல் விவகாரத்தில் பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதே நேரத்தில் 2 வீலர் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, திருமண வாழ்க்கைக்கு முன்பும் பின்பும். ஸோ அதிலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சிறுநீரகம், யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அதிலையும் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்நியத்தில், வெளியிடத்தில் திருமணம் முடிப்பது உங்களுக்கு நல்லது. அல்லது திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வெகு தொலைவில் சொந்த பந்தங்களை விட்டு தள்ளி இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம், உங்களுடைய நட்சத்திர சுக்கிரன் 12ஆம் வீடான மீனத்தில் உச்சமடைகிறார். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க. சரிங்க, திருமணம் இது வரைக்கும் நடக்கலை, திருமணம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? திருமண வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கை துணை சரியாக மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வெள்ளிக்கிழமை துர்க்கை மற்றும் காளிகாம்பாள் அல்லது மீனாட்சி அல்லது காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வ வழிபாடை வெள்ளிக்கிழமை அன்று தினந்தோறும் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரந்தோறும் தவறாமல் அப்படி அந்த பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை அந்த
அம்மனுடைய திருவடிகளில் வைத்து வணங்கிவிட்டு அதை வீட்டு பூஜை அறையில் எடுத்து வைத்துக்கொள்ள நிச்சயம் உங்களுடைய திருமண தடை நீங்கும், திருமண வாழ்க்கை சிறக்கும், நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலை தொழில். இந்த வேலை தொழிலில் ஒரு திருப்தி சந்தோஷம் இல்லாமலே அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளோ வேலை எவ்வளோ தொழில் பார்த்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது உங்களுக்கு இல்லாமலே போகும். காரணம் பணம். எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் உயர்வும் லாபமும் கிடைச்சா பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வியே கண்கண்ட தெய்வம். கலை, நீங்கள் ஏதாவது ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த கலையே உங்களுக்கு தொழிலாக மாறும். ஸோ தொழில்னு ஒன்று தொடங்குறீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொண்ட கலை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதேபோல் தொழில் ரீதியான கடன் கொடுப்பது வாங்கவே தவிர்ப்பது நல்லது. வேலையில் உறவுகள் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, உறவுகள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய கலை தான், உங்களுடைய திறமை தான் மிகப்பெரிய பலன் கொடுத்து காப்பாற்றும். சரி, இப்போ சரியான வேலை அமைய, வேலையில் சம்பள உயர்வு கிடைக்க, தொழில் ரீதியான லாபங்கள் சிறக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தவறாமல் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். அதுவும் மேலும் பள்ளியறை பூஜை என்று சொல்வார்கள். சிவனும் பார்வதியும் இணைந்து வைக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களும் பள்ளியறை பூஜை. அந்த பள்ளியறை பூஜைக்கு உங்களால் முடிந்த அளவு பூக்கள் காணிக்கையாக கொடுங்கள். ஸோ தொழில் ரீதியான, வேலை ரீதியான மாற்றத்தை கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த ஒரு வழிபாடு நீங்கள் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போய் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.